meaning அமோனியா நீர்க்கரசற்ற சிக்கல்கள் பார்த்துட்டோம். அந்த நிறங்களை நீங்கள் கவனமா ஞாபகத்துல வச்சிருக்கணும். நிறம் இல்லாத அமோனியாவின் சிக்கல்களும் காணப்படுகிறது. அவற்றுக்கு என்ன மாதிரி அவதானம் இருக்குமென்னு சொல்லியிருக்கேன். அமோனியாவோட சிக்கல் அயனை தோற்றுவிக்காத இந்த கற்றேன்களுக்கு அமோனியா கரைசலை சேர்க்கைக்குள்ள எங்களுக்கு என்ன அவதானம் கிடைக்கும் அதை நான் குறிப்பிட்டிருந்தேன். உதாரணத்துக்கு நான் Fe2+ Mn2+ எடுத்துக்கொண்டு அமோனியா கரைசலை சேர்க்கைக்கு அங்க என்ன அவதானம் இருக்குமென்னு சொல்லியிருக்கு. சரிதான். நாங்கள் இன்றைக்கு செறிந்த HCl-ஓட சிக்கல் அயன்களை பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்னான் நீரோட சிக்கல் அயன் பார்க்கணும், NaOH உள்ள OH- சிக்கல் அயன் பார்க்கணும், அமோனியாவோட சிக்கல் அயன் பார்க்கணும்னு சொல்லி இந்த சிக்கல் அயன்களுக்கும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பெறப்படுகின்ற அவதானங்கள் அவற்றின் நிறங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் கதைச்சிருப்போம். கொஞ்சம் கதைச்சது என்ன, அதிகமான விஷயம் முடிஞ்சுது. அவை அவ்வளவு விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கணும். சரிதானே? நீங்கள் பாடமாக்கிக் கொள்வது நல்ல பாடமாக்க வேண்டிய விஷயம்தான். பாடமாக்க வேண்டிய விஷயத்த பாடமாக்கத்தான் போடுவோம். சரியா? செரி HCl-ஓட இந்த டீக்குழு அல்லது டீத்தோப்பு உலோக கட்டியன்கள் வந்து சிக்கல் அயன்களை தோற்றிவிட்டு ஏன் செரி HCl என்று சொல்ல வேணும்? Cl- சிக்கல் அயனை தோற்றுவிக்கின்ற டீக்குழு கட்டியன்கள் என்று சொல்லலாம் தானே அப்படின்னு நாங்கள் யோசிக்கலாம். இங்க Cl- தான் இணை. சரிதான். இங்க Cl- தான் இணை. இப்ப நாங்கள் பார்த்த இணைகள்ல OH- ஒரு மறையேற்ற இணை பார்த்திருக்கிறோம். NH3யும் H2O நடுநிலை இணைகள் என்று சொன்னால் இங்க Cl- ஒரு மறையேற்ற இணையாக இருக்கும். இப்படி மறையேற்ற இணைகள் நிறைய இருக்கு. நாங்கள் பேரீடு படிக்கும் போது அங்க பார்த்துக்கொள்வோம். சரிதான். Cl- தான் இணைய. ஏன் ஐதான HCl-லையும் Cl- இருக்குதானே? செறிந்த HCl-லையும் Cl- இருக்கு. ஏன் செறிந்த HCl-ஓட சிக்கல் அயன் என்று சொல்றோம் என்று சொன்னால் சில தாக்கங்கள் சில திசைகள்ல நிகழ வேணுமாக இருந்தால் அந்த தாக்க வீதம் வந்து குறிப்பிட்ட தாக்கின்ற செறிவுல தங்கி இருக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல குரோமியத்தின் நீர்க்கரசல் அமோனியாவோட சிக்கல் அயனை உருவாக்கும். ஆனால் திரவ அமோனியாவோட சிக்கல் அயனை உருவாக்காதுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப அமோனியாவின் கன்சன்ட்ரேஷன் அங்க வந்து சிக்கலை தோற்றுவிக்கிறதுல செல்வாக்கு செலுத்தி இருக்கு. அதே போல இந்த Cl- செறிந்த நிலையில இருந்தால் Cl- இந்த செறிவு உயர்வாக இருக்கும். அப்ப உயர்வாக Cl- இருக்கும் போது சிக்கல் அயன் தோன்றும். ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்று சொன்னால் Cl- இந்த செறிவு குறைவாக இருக்கும். அப்ப ஐதான HCl-ஓட சிக்கல் அயன்களை உருவாக்குவது இல்லை. சரியா? அப்ப இந்த ஒரு டீக்குழுவினுடைய கட்டியனுக்கும் ஐதான HCl நீங்கள் சேர்த்தீங்கள் என்று சொன்னால் Cl- சிக்கல் அயனை எதிர்பார்க்க இயலாது. எப்ப இந்த Cl- சிக்கல் தோன்றும் என்றால் அது செறிந்த நிலையில காணப்படும் போது. செறிந்த HCl-ல இருக்கிற Cl- தான் இந்த சிக்கல் அயன்கள் உருவாகும். அப்ப நான் உங்களுக்கு NaOH சிக்கல் பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். மிக NaOH சிக்கல் அயன் வரும். மிக NaOH சிக்கல் அயன் வரும். அங்க மேலதிகமாக இருக்கிற காரத்தை அகற்றினோம் என்று சொன்னால் மீண்டும் ஹைட்ரோக்சைடு வீழ்வடி உருவாகும் என்று சொல்லியிருக்கேன். அதுபோல செறிந்த நிலையில இருக்கிற HCl-ஓட இந்த சிக்கல் அயன் உருவாகும். சிக்கல் சேர்வை உருவான பின்பு நாங்கள் நீர் சேர்த்து டைலூட் பண்ணினமாக இருந்தால் ஒவ்வொரு Cl- இந்த பிணைப்பில இருந்து கலண்டு வெளியில போக போக அந்த இடத்துல மீண்டும் நீர் இணைஞ்சு நீர்க்கரசலுக்குரிய நிறத்தை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த அவதானம் ஐதான அமோனியாவோட நிறத்தை தோற்றுவிக்கிறார்களுக்கு இல்லேன். அது ஐதான அமோனியா நீர்க்கரசலோட சிக்கலை தோற்றுவிக்குது. இனி நீங்க நீர் சேர்த்து ஐதாக்குவதன் மூலம் அந்த சிக்கலை என்ன செய்யலாது, கலட்ட இயலாது. ஆனால் இது செறிந்த HCl-ஓட சிக்கலை உருவாக்கும் என்பதால நீர் சேர்த்து ஐதாக்க மீண்டும் என்ன செய்யணும், இந்த Cl- பிணைப்பில இருந்து வெளியில போகும். சரிதான்.
இந்த Cl மைனஸோட உருவாக்குகின்ற நிறங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிறதுக்கு முன்னம் அமோனியாவோட உருவாக்குற நிறங்களை ஒருக்கா திருப்பி பார்ப்போம். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரோமியம், கோபால்ட் இந்த ரெண்டும் அமோனியாவோட தோற்றுவிக்கின்ற சிக்கலினுடைய நிறம் ஒத்த நிறமாக இருக்கும். இதுல இருக்கிற விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக கதைச்சிருக்கிறேன். இது Cr3+, இது 2+. இந்த ரெண்டு பேருக்கும் நிறம் ஒன்று, மஞ்சள். அதே போல NH3 6 times 2+, Cu NH3 6 times 2+. இவற்றின் நிறம் நீலம். இவரை நாங்கள் ஸ்பெஷலாக கருநீலம் என்று அடையாளப்படுத்தார். ஆக இந்த 4 கட்டியன்களுக்கும் அமோனியாவுடனான சிக்கல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதுல 4 சாரி எழுதி கைப்பழகமா போச்சு. 4 CuNH3 4 times. அப்ப இந்த டி குழு கட்டியன்கள் அல்லது டி தொகுப்பு உலோக கட்டியன்களுக்கு அமோனியாவோட உருவாக்குகின்ற நிறங்கள் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கு என்று நான் நம்புறேன். அது ஞாபகத்துல இருக்கிறதுக்கு ஒரு மெக்கானிசம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். குரோதம் கொண்ட மனிதன், குரோமியம், கோபால்ட் ரெண்டும் மஞ்சள் நிறம், மனிதன் மனைவியுடன். கருநீல நிறமாகி, கருநீலம் நிறமாகி செத்தான். நிக்கலும் செப்பும் கருநீலம். அதுல நிக்கலை நாங்கள் நீலம் என்று செப்பரேட் பண்ணி கொள்றோம், செப்ப கருநீலம் சொல்றோம். ஆக நீலம் சார்ந்த நிறம். ஏன் செறிந்த HCl-ஓட உருவாகின்ற சிக்கல் நிறம் போட்டுட்டு நான் அமோனியாவின் நிறத்தை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறேன்? இந்த செறிந்த HCl-ஓட உருவாகின்ற சிக்கலுடைய நிறத்துக்கும் இந்த நிறத்துக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு. இங்க Cl மைனஸோட சிக்கல் அயனை தோற்றுவிக்கும் போது CrCl6 அப்படி என்று சொல்லி வரும். அப்ப இதனுடைய நிகர ஏற்றம் என்னவாக இருக்கும்? இதன் நிகர ஏற்றம் செக் பண்ணி கொடுக்கும். CrCl6 இந்த சிக்கல் அயனினுடைய நிகர ஏற்றம் என்னவாக இருக்கும்? இதனுடைய நிகர ஏற்றம் மைய அணுவின் ஒட்சியேட்டான் இணைகள்கிட்ட ஏற்றங்கள்கிட்ட அச்சரகணித கூட்டுத்தொகை சரிதானே? அப்ப இப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிளியர். சரி, ஓகே. அப்ப இதுல Cr3+ல இருக்கு Cl மைனஸ் ஒரு Cl-க்கு ஒரு மைனஸ், இதுல 6 Cl இருக்கு. ஆகவே இதுல 3- உருவாகும். எங்கேயாவது பழைய புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 2017 சிலபஸ் அப்டேட்டுக்கு முன்னம் CrCl4 இருக்கு. CrCl4 அப்ப இதுல மைனஸ் போடப்பட்டிருக்கு. சரிதானே? பழைய புத்தகங்கள்ல அப்படி இருக்கு. இப்ப குரோமியம் 6 Cl-ஓட இணைப்பை தோற்றுவிப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. CrCl6. ஆகவே இது 3-. CO 4ஆகத்தான் இப்பவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. COCl4. அப்ப இதுல நிகர ஏற்றம் 2-. சரிதானே? அநேகமாக Cl- வரைக்கும் 4 இணைப்பு தான். பழைய சிலபஸ்ல குரோமியத்துக்கும் அப்படித்தான் போடப்பட்டிருந்தது. இப்ப அது 6 போட்டிருக்கணும். அப்ப இங்க எழுதினாலும் உங்களுக்கு தெரியணும் 4 தான் இணைப்பு. அப்ப NiCl4. அப்ப நிகர ஏற்றம் 2-. இது CuCl4 நிகர ஏற்றம் 2-. சரிதானே? இதை நாங்கள் சிக்கல் அந்நியன்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும். இவை சிக்கல் கட்டியன்கள், இவை சிக்கல் அந்நியன்கள். எளிய கட்டியங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எளிய அந்நியன்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். K+ என்ற ஒரு எளிய கட்டியன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். Cl- என்ற எளிய அந்நியன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது சிக்கல் கட்டியன், இது சிக்கல் அந்நியன். அவற்றின் பேரீடுகள் சம்பந்தமாக நாங்கள் இதே அளவில் படிக்க வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக் கொள்வோம். ஏன் நான் இந்த 4 பேரையுமே இதுல ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறேன்னு சொன்னால்,
இந்த ரெண்டு பேருக்கும் குளோரைட்டோட உருவாக்குற சிக்கலினுடைய நிறம் சமன். அமோனியாவோட உருவாகிற சிக்கல் என்ற நிறம் சமனாக இருப்பதை போல குளோரைட் Cl- உருவாகின்ற சிக்கலினுடைய நிறமும் சமனாக இருக்கும். சரிதானே? அப்ப இங்க நான் உங்களுக்கு சொன்னான், இந்த ரெண்டும் மஞ்சள், இந்த ரெண்டும் நீலம். அதுல ஸ்பெஷலா கருநீலம் சொல்லி. இப்ப என்ன இதுல எங்களுக்குரிய ஸ்பெஷல் என்று சொன்னால், இந்த 4 பேருடைய நிறங்களும் இனி எங்களுக்கு நல்ல ஞாபகமாக இருக்க வேணும். காரணம், அமோனியாவோட உருவாக்குகின்ற இந்த சிக்கல் Cl- ஆப்போசிட்டாக மாறும். இது ஒரு இன்டர்சேஞ்ச் மாதிரி இருக்கு. ஒரு போரிங் தானே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே மாதிரி இருக்குது. ஆகவே அந்த நிறம் மாறிக்கொள்ளும். அமோனியாவோட குரோமியத்துக்கும் கோபால்ட்டுக்கும் மஞ்சள் நிறம் சொன்னால், குரோமியமும் கோபால்ட்டும் குளோரினோட சிக்கலைனை தோற்றுவித்தால் அது நீல நிறமாக இருந்த நிறம். அப்ப இந்த ரெண்டு பேரும் நீல. அப்ப நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இந்த 4 பேருடைய நிறமும் தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஆப்போசிட்டாக யோசிச்சு கொள்ளலாம். இப்பவும் திடீரென்று ஏதாவது ஒரு எக்ஸாம் பேப்பர்ல பார்த்தா இந்த மாதிரி தான் யோசிச்சு அதை தெளிவுபட்டுக் கொள்வது. இல்லைன்னா சடாரண்டு குழப். அப்ப இதுண்ட நிறம் இதுல மஞ்சள் என்று சொன்னால் Cl- தோற்றுவிக்கிற நிறம் இவருக்கு நீலம். இங்கேயே நீலம் என்றது கன்ஃபார்ம் தானே. குளோரைட்டோட தோற்றுவிக்கிற நிறம் மஞ்சளாக மஞ்சள். சரியா? அப்ப இந்த ரெண்டு நிறம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இன்டர்சேஞ்ச் செய்து கொள்ளும் மஞ்சள். அப்ப குளோரினோட இந்த 4 டீத்தொகுப்பு கட்டியங்களும் தான் நிறத்தை தோற்றுவிக்குதா? குளோரினோட இந்த 4 டீத்தொகுப்பு கட்டியங்களும் தான் நிறத்தை தோற்றுவிக்குதான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல, வேறு ஆக்களும் இருக்கினம். வேறு ஆக்களும் இருக்கு. இப்ப நான் இந்த 4 பேருடைய நிறத்தையும் இந்த 4 பேரையும் பயன்படுத்தி ஞாபகப்படுத்திட்டேன். அப்ப இப்ப நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். குரோமியமும் கோபால்ட்டும் அமோனியாவோட தோற்றுவிக்கின்ற சிக்கல் குரோதம் கொண்ட மனிதன் மஞ்சள் நிறம். அப்ப குரோமியமும் கோபால்ட்டும் HCl தோற்றுவிக்கிற நிறம் ஆப்போசிட்டாக. ஆப்போசிட் மீன்ஸ் அது இந்த இடத்துல எடுத்தது நிறம் பரிமாற்றம் என்று சொல்லிக்கொள்ள. குரோமியமும் கோபால்ட்டும் அமோனியாவோட நிக்கலும் செப்பும் எடுக்க இந்த அமோனியாவோட நிக்கலும் செப்பும் எடுத்த நிறத்தை குளோரினோட கோபால்ட்டும் குரோமியம் எடுத்துக்கொண்டு. ஆகவே இந்த நிறத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்வதன் மூலம் இந்த மூலக்கூறு சித்திரம் கவனம் இருக்கு. இப்ப சிலபஸ் அப்டேட்ல 6 இணைப்புகள் போடப்பட்டிருக்கு. சரியா? இது தவிர MnCl4 நாங்கள் குளோரினோட தோற்றுவிக்கிற சிக்கலை பார்க்கணும். MnCl4 இது 2-. MnCl4 2-. இதுவும் மஞ்சள் தான். ஆனால் இந்த மஞ்சள்ல இருந்து வித்தியாசப்படுத்தப்படுது. பச்சை சேர் மஞ்சள் என்று சொல்லி. பச்சை சேர் மஞ்சள். மஞ்சள் தான் சிறிதளவு பச்சை அடிக்கும். பச்சை சேர் மஞ்சள். அப்ப MnCl4 2- நிறம் பச்சை சேர் மஞ்சள். இதே மாதிரி Fe3+ சிக்கல் இருக்கு. FeCl4 2-. FeCl4- 2- Fe3+ இந்த சிக்கல். Fe2+ இந்த சிக்கல் இல்லை. காரணம் Fe2+ இலகுவாக உட்சியேற்றப்படக்கூடியது. அப்ப 2+ 3+ ஆக உட்சியேற்றப்படுறதால FeCl4- என்ற ஒரு சிக்கல்லாம் காணப்படும். இதை நாங்கள் இப்ப மஞ்சள் என்று குறிப்பிடுறோம். மஞ்சள் FeCl4- மஞ்சள். இதை நாங்கள் மஞ்சள் கபிலம் என்றும் சில இடங்கள்ல குறிப்பிட்டுக் கொள்வோம். மஞ்சள் கபிலம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குழப்பங்கள் நிறைய வரும். ஓரளவுக்கு நிறங்களை நீங்கள் ஞாபகத்துல வச்சிருந்தால் அனுபவத்துக்கு கூடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எந்த இடத்துல எதை என்ன சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிதான்? இவங்களுக்கு குரோமியத்தோட உருவாக்குகின்ற சிக்கல்கள்ல 6 சிக்கல்கள் குறிப்பிட்டிருக்கு.
சரியா? குரோமியத்தில் உருவாக்குற சிக்கல்கள்ல 6 சிக்கல்கள், இந்த 4 இதுல 2, இவற்றுக்கு நிறம் இருக்கு. இது போல சட்டன் 2+ என்ன செய்யும் என்று சொன்னால் சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். சட்டன் 2+க்கும் சிக்கல் அயன் இருக்கு. சரிதான்? சட்டன் 2+க்கும் சிக்கல் அயன் இருக்கு. அப்ப சட்டன் Cl4 2- என்ற ஒரு சிக்கல் அயனை உருவாக்கும். சட்டன் Cl4 2- என்ற ஒரு சிக்கல் அயன் தோன்றும். உங்களுக்கு தெரியும் தானே, சட்டன் ஒரு தாண்டலற்ற மூலகம். இங்க பகுதியாக நிரப்பப்பட்ட டி குழு, டி இலத்திரன், டி ஆர்பிட்டல் இலத்திரன்கள் இல்லை. ஆகவே இவற்றின் நீர்க்கரசல்கள் நிறமற்றவையாக இருக்க வீழ்வடிவுகள் வெள்ளை நிறமாக காணப்படும். அப்ப சட்டனுக்கும் Cl- உருவாகின்ற சிக்கல் நீர்க்கரசல், நீர்ல கரையக்கூடியது. ஆகவே நிறமற்றதாக காணப்படும். சரியா? இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த நிறம் யாரோட நிறம் பெறும்? செறிந்த எச்சியலோட. மிக கவனம். ஐதான எச்சியல், KCl இருக்கிற Cl- இதனோட எல்லாம் சிக்கல் உருவாகாது. செறிந்த எச்சியலோட இந்த டீத்தொகுப்பு உலோக கட்டியன்களை நாங்கள் பரிகரிக்கிறோம். பரிகரிக்கிறோம் மீன்ஸ் ஒன்றோடு சேர்க்கும் போது உங்களுக்கு இந்த சிக்கலயன்கள் உருவாகும். அவை இந்த நிறம் உங்களுக்கு தோன்றும். சரிதானே? ஓகே, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. செறி எச்சியலுடன் சிக்கலயன்களை தோற்றுவித்தல். செறி எச்சியலுடன் சிக்கலயன்களை தோற்றுவித்தல். செறி எச்சியலுடன் சிக்கலயன்களை தோற்றுவித்தல். செறி எச்சியலுடன் சிக்கலயன்களை தோற்றுவித்தல். விளைக்கொள்ளுங்க. டி தொகுப்பு கட்டியன்கள். டி தொகுப்பு கட்டியன்கள். டி தொகுப்பு கட்டியன்கள் ஐதான எச்சியலுடன், கவனம், ஐதான எச்சியலுடன் ஐதான எச்சியலுடன் சிக்கல் அயன்களை தோற்றுவிப்பதில்லை. 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 இதுதானே? அடுத்த பந்தி அழிக்கொள்ளும். டி தொகுப்பு உலோக கட்டியன்களை கொண்ட டி தொகுப்பு உலோக கட்டியன்களை கொண்ட டி தொகுப்பு உலோக கட்டியன்களை கொண்ட நீர் கரைசலுக்கு டி தொகுப்பு உலோக கட்டியன்களை கொண்ட நீர் கரைசலுக்கு செறிந்த எச்சியலை சேர்க்கும் போது
அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. செறிந்த HCl. ஆங்கிலத்துல concentrated HCl என்று செறிந்த HCl ஐ சேர்க்கும் போது சிக்கல் அயன் உருவாகும். சிக்கல் அயன் உருவாகும். செறிந்த HCl ஓட தான் சிக்கல் அயன் பெறும். சிக்கல் அயன் உருவாகும். ஐதான HCl ஓட இல்ல சொல்லி இருக்குமே. செறிந்த HCl ஓட தான் சிக்கல் அயன் உருவாகும். இங்கு செறி HCl உள்ள இங்கு செறி HCl உள்ள Cl minus iron தனிச்சோடியை வழங்குவதன் மூலம் இணைந்து கொள்ளுகின்றது. தனிச்சோடியை வழங்குவதன் மூலம் இணைந்து கொள்ளுகின்றது. சரியா? இதுல நீங்க ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த சிக்கல்கள் எல்லாம் எப்ப உறுதியா இருக்கும்னு சொன்னால் செறிந்த HCl இருக்கேக்குள்ள நீங்க நீர் சேர்த்து டைலூட் பண்ண வழிக்கிட்டால் Cl மைனஸ் இந்த செறிவு குறைய இந்த சிக்கலுக்குள்ள இருக்கிற Cl மைனஸ் எல்லாம் புடைப்பை உடைச்சு கொண்டு வெளியில வரும். சேர்ந்து நீர் போய் அந்த இடத்தை நிரப்பிக்கொள்ளும். இப்ப இருக்கிற நிறங்கள் எல்லாம் சேர்ந்து நீர் ஊடகத்திற்குரிய நிறங்களாக மாறும். இங்கு செறி HCl உள்ள Cl மைனஸ் அயன் தனிச்சோடியை வழங்குவதன் மூலம் இணைந்து கொள்ளுகின்றது. அடுத்த பந்தி ஆடிக்கொள்ளுங்க. இவ்வாறு பெறப்படும் சிக்கலுக்கு நீர் சேர்த்து ஐதாக்கும் போது நீர் கரைசலுக்குரிய நிறம் தோன்றும். நீர் கரைசலுக்குரிய நிறம் தோன்றும். நீர் கரைசலுக்குரிய நிறம் தோன்றும். ஏற்கனவே நாங்கள் கழிச்சிருக்கிறோம். இப்ப சட்டன் சட்டன் OH2 உள்வடிவாகும். மிக NaOH பயன்படுத்த சிக்கலையும் தோன்றி கரை.
அந்த சிக்கலைனுக்கு கொஞ்சம் அமிலம் சேர்த்து மேலதிகமாக இருக்கிற காரத்தை அகற்றினால் மீண்டும் ஹைட்ரோக்சைடு புல் வடிவு தோன்றும். சரியா? இந்த நிறத்தை இப்படியே நான் போட்ட மாதிரி தொடர்படுத்திய மாதிரி எழுதி இதுக்கு பக்கத்துல சிஎல்லுடனான சிக்கல் எழுதி இந்த நிறத்தை இங்க காட்டி இந்த நிறத்தை இங்க காட்டி எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு குளோரைட்டோட நிறம் கேட்கினம் என்று சொன்னால் அமோனியாவோட தோற்றுவிக்கிற ஆக்களை நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அங்கால 2 தான், MnCl4 2- FeCl4-. சட்டனுக்கு நிறம் இல்லதான். அப்ப MnCl4-2- வந்து பச்சை சார்ந்த மஞ்சள் நிறம், அதான் பச்சை சேர் மஞ்சள் என்று சொல்லியிருக்கு. FeCl4 மஞ்சள் கபிலம் என்று சொல்லி அநேகமான புத்தகங்கள்ல இருக்கு. சட்டன் Cl4 2- நிறமற்று. பக்கத்துல இதுல போட்டு தொடர்படுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இனிமேல் இந்த நிறத்தை கேட்டா முதல் இந்த நிறத்தை ஞாபகப்படுத்தணும். இது உங்களுக்கு தெரியும், இதுல இருந்து அவர் எடுத்துக்கொள்ளணும். CrNH3 6 × 3+, CONH3 6 × 2+. இந்த ரெண்டும் மஞ்சள் நிறம். ஒரு டவலை விட்டு இல்ல 2 டவலை விட்டு NiNH3 6 × 2+, CuNH3 4 × 2+. ரெண்டுக்கு சங்கிலி பிராக்கெட் போட்டு நீலம் மட்டும் போட்டு கொள்ளுவோம். இதுல CuS ஸ்பெஷலா கருநீலம் மட்டும் சொல்றோம். அப்படியே பக்கத்துல குளோரினுக்குரிய சிக்கல் எழுதிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், நிறத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அவற்றை நிறம் வரைக்கும் இவற்றை நிறமாக இருக்கு குளோரைட். முதல் குரோமியத்தின் கோபால்ட்டின் அமோனியாவுடனான சிக்கல் எழுதி அதின் நிறத்தையும் நிக்கலுக்கும் செப்புக்கும் இடையிலான அமோனியாவோட சிக்கலக்கூடிய நிறத்தையும் வச்சுக்கொண்டு இந்த 4 கட்டியன்கள்டையும் குளோரைடின் நிறத்தை கண்டுபிடிக்கிறீங்க. மிச்சம் MnCl4 2- FeCl4-. Feக்கு இதுல 2+ போடுறது நல்லது இல்லை, ஏனென்றா Fe 2+ உறுதி இல்லை, அது உடனடியாக Fe3+ ஆக உச்சியேற்றப்படும். அப்ப சிக்கலாயன் தோன்றைக்குள்ள நிபந்தனையும் கூட சரிந்த இச்சியம். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலே அது இலகுவாக என்ன செய்யப்படும், உச்சியேற்றப்பட்டு Fe3+ ஆயிடும். அப்ப சிக்கல் வந்து 3+ தான் உருவாகும், சட்டன் வந்து 2+. அது சரி. அப்ப சட்டன் Cl4 2- இது டி தொகுப்பு கட்டியன். நான் உங்களுக்கு சொன்னால் பகுதியாக நிரம்பிய டி இலத்திரங்கள்லாம் இந்த நிறத்துக்கு காரணம் என்று சொல்லி. அப்ப சட்டன் அநேகமான சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா தெரியும், கரைசல் நிலையில நிறம் இல்லை, வீழ்வடிவு வெள்ளியாக இருக்கும். ஆனாலும் சட்டன் என்று சொல்லப்படுகின்ற ஆக்சைடு வெப்பப்படுத்தப்பட்ட நிலையில மஞ்சள் நிறமாக இருக்கும். இரும்ப ஹீட் பண்ணினாலும் சிவப்பு நிறமா வருதுதான்.
கோபால்ட் NH3 6 டைம்ஸ் தான். இதுல 2+ தான் போட்டிருக்கேன், 3+ போடையில. ஏண்டா 2+ தான் மஞ்சள் நிறம்னு சொல்லியிருக்கேன். 3+ வந்து கபிலம். ஒல்லாந்தான் வகுப்புல சொல்லியிருக்கேன். கோபால்ட் NH3 6 டைம்ஸ் 2+, இதுல இருக்கிறது. இதுக்கு 3+ இருக்கு. ஆனா அது நான் உங்களுக்கு சொன்னேன், சுய ஒட்சியேற்றம் சொன்னான். ஓட்டோ ஆக்சிடேஷனால அது 3+ ஆக மாறும். அப்ப 3+ வந்து கபிலமாகும். ஒரு நீர்க்கரசல்ல இது சுயமா இருக்காது. அது 3+ ஆக ஒட்சியேற்றப்படுறதால உங்களுக்கு CONH3 6 டைம் 2+ நீர்க்கரசல் மஞ்சள் கபிலமாக தான் அவதானிக்கப்படும். அதிண்ட கபிலம் இதுண்ட மஞ்சளும் சேர்ந்து மஞ்சள் கபிலமாக தான் தெரியும். மார்னிங் வகுப்புல நான் அந்த விஷயம் தெளிவுபடுத்தி இருக்கேன். அப்படி உங்களுக்கு விளங்கலைன்னா அது பார்த்துட்டு என்னோட கேளுங்க. இதுல நான் தந்தது திரவ அமோனியாவோட வந்த குரோமியத்தின் சிக்கலும் CO2+க்கும் அமோனியாவுக்கும் வந்த சிக்கல். 3+ என்றால் அது ஒட்சியேற்றப்பட்டு கபிலமாகத்தான் இல்லை. இப்ப இதுல பாருங்க, நீர்க்கரசலுக்கு நாங்கள் துளி துளியாக HCl சேர்த்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். நீர்க்கரசலுக்கு துளி துளியாக HCl சேர்த்தால் உதாரணத்துக்கு CuH2O எடுத்துக்கொள்வோம். இவருக்கு இந்த மாற்றம் பரிசோதனை வாயிலாக அவதானிக்க சொல்லி இருக்குது. ஆகவே கவனம். அவர் CuH2O 2+ வந்து நீலம், அதை நீங்கள் இளநீலம் என்று சொல்லலாம். நீலம். இதுக்குள்ள நாங்கள் துளி துளியாக செறிந்த HCl சேர்த்தால் ஐதான HCl தாக்கம் இல்லை. சரிதான், ஐதான HCl சிக்கல் இல்லை. செறிந்த HCl சேர்த்தால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நீர் மூலக்கூறும் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த Cl- ஆல பிரதியீடு செய்யப்படும். சரிதான், செறிந்த HCl இருக்கிற Cl- வந்து இந்த நீரை பிரதியீடு செய்யும். அப்ப CuClH2O 5 டைம்ஸ் இருக்கு. இப்ப இதுல நீர் என்ற ஒரே ஒரு இணை இருக்குது. இது நடுநிலை இணை. ஆகவே இவருடைய கட்டியன் ஏற்றம் சிக்கலாயன் ஏற்றமாக இருக்கு. ஆனால் நீர் நடுநிலை இங்க ஒரு Cl- இருக்கு, இதுல Cu2+ இருக்கு. ஆகவே நிகர ஏற்றம் தான் இது. இந்த வலது பக்கம் மேல் மூலையில போடும். அப்ப பிளஸ் தான் இருக்கு. இதுல நாங்கள் சொல்லிக்கொள்ளும் கன்சன்ட்ரேட்டட் HCl என்று சொல்லிக்கொள்ளும். இதுதான் Cl- சிக்கலை இணைத்து. இதற்கு நாங்கள் மேலும் concentrated HCl சேர்த்தால், இதற்கு மேலும் concentrated HCl செய்தால் அடுத்த Cl வந்து பிரதியீடு செய்யும். அடுத்த Cl அங்க வந்து பிரதியீடு செய்யும். அப்ப இது நடுநிலை. அப்ப நடுநிலை என்றால் இதுல ஒன்றும் போடக்கூடாது, பூஜ்ஜியம் போடக்கூடாது. சரியா, CuCl2H2O 4 டைம்ஸ். அங்க +1 என்றா நீங்க ஒரு பிளஸ் போட்டு காட்டுவீங்க, மைனஸ் என்றா ஒரு மைனஸ் போட்டு காட்டு. ஒன்றும் போடையில, ஆகவே நியூட்ரல். ஒன்றும் போடையில என்றாது நடுநிலை. அப்ப CuCl2H2O 4 டைம்ஸ் நடுநிலை. இதற்கு மேலும் நாங்கள் செறிந்த HCl சேர்த்தால் அடுத்த நீரும் பிரதியீடு செய்யப்படும். இது ஒரு மைனஸ் வரும். ஏன்? நீர் நடுநிலை 3 குளோரின் இருக்கு, 3 குளோரினுக்கு 3 மைனஸ், இவருக்கு 2+, அப்ப ஒரு மைனஸ் வரும். சரிந்த HCl லைட் வந்து எல்லாம் செலவு பண்ணுது சிலருக்கு. இதுக்கு தொடர்ந்து நீங்கள் சரி HCl செய்தால் 4வது பிரதியீடு செய்யும்.
அப்ப 2 மைனஸ். இப்ப 4க்கு மேல Cl மைனஸ் அதுல இணைஞ்சு கொள்ளாது. அதான் அதுல ஹைலைட் பண்ண போற விஷயம். நீர் மூலக்கூறு என்றால் 6 இணையுது, Cl மூலக்கூறு அயன் 4 தான் மேக்சிமம் இணையுது. இப்ப இதைத்தான் நாங்கள் உண்மையில CuCl4 2 மைனஸ் என்று எழுதிக்கோம். 4 மடங்கு Cl ஆல பிரதியிடப்பட்ட இந்த சிக்கல் அந்நியனை தான் நாங்கள் CuCl4 2 மைனஸ் என்று சொல்றோம். இப்ப நான் போட்ட கருத்தின்படி அமோனியாவோட செப்பும் நிக்கலும் சிக்கலைனை தோற்றுவிக்கும் போது அந்த நிறம் வந்து நீலமாக இருந்தது. நிறம் நீலமாக இருந்தது. அமோனியாவோட குரோமியமும் கோபால்ட்டும் சிக்கலைனை தோற்றுவிக்கும் போது நிறம் மஞ்சளாக இருந்தது. இப்ப Cl உடனான நிறம் வந்து மாறி இருக்கும் என்று சொல்லியிருக்கு. ஆகவே இந்த CuCl4 2 மைனஸ் இதண்டான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறமாக இருக்கும். நிறம் மஞ்சள் நிறமாக இருக்கும். அதாவது H2O பதிலாக Cl மைனஸ் மாற்றீடு செய்யப்படும் போது Cl மைனஸ் இணைகிறதால நிறமாற்றம் ஏற்படுது.